வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காஃபி ஸ்கொயர்ஸ். இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முதல்ல நெய் நல்லா கரையட்டும். அடுத்து 1 கப் கோதுமை மாவு, 1 கப் கடலை மாவு, 2 மாவும் சேம் அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நெய்யிலே வறுத்துக்கோங்க. தண்ணி வேறு எதுவுமே இப்போ சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அந்த மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து சுகர் 1 கப், 2 கப் மாவுக்கு 1 கப் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். சுகர் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பால் கிட்டத்தட்ட 1 கப் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸோ மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கட்டி விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. பால் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ முதல்ல பால்லாம் நல்லா வற்றணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. இனிமேல் நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் காஃபி பவுடரை பாலோடு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் காஃபி பவுடர் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லா விடாமல் கிளறிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு. காஃபி பவுடரும் எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இதே ஸ்டேஜில் ஒரு நிமிஷம் இந்த மாதிரியே கிளறுங்க. ஓகே, நல்லா சுருண்டு வந்துருச்சு. அடுத்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு டின்னில் நெய் இல்லைன்னா பட்டரை க்ரீஸ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ இதை இந்த டின்னில் நல்லா கொட்டி நல்லா ஷேப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு மேலே நான் கேஷ்யூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடுறேன். இது நல்லா ஆறணும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.